எகிப்தில் ஒரு ஆசிரியர் ஹசன் அல் பன்னா அவர்கள் தீமைக்கு எதிராக எப்படி குரல் கொடுத்தார்கள் ஒரு புதிய அணுகுமுறை நான் படித்திருக்கின்றேன். அவர் மது குடிக்கும் இடத்திலே சென்று விடுவார். மக்கள் மது குடித்துக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்திலே அவங்க இருக்கிற அந்த பழக்கம், அந்த உக்காவை அவர்கள் குடிப்பது. அங்கு நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பு கங்கங்கள் இருக்கும். அவர் உக்கா அடித்துக் கொண்டிருப்பார்கள், மதுவும் குடித்துக் கொண்டிருப்பார்கள். இவர் அங்கு சென்று விடுவார். அந்த உக்காவில் இருக்கின்ற ஒரு நெருப்பு கங்கு எடுத்து மக்களுடைய மத்தியில் போடுவார். மக்கள் பயந்து விடுவார்கள். என்ன ஆகிவிட்டது? உடனே சொல்லுவார், இந்த நெருப்பை கொண்டு பயந்து விட்டீர்களா? அந்த நெருப்பை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டுமே. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை கணக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த தவறுகள், இந்த தீமைகள் உங்களுக்கு நரகத்துக்கிட்டு செல்லும் அல்லவா? அந்த நெருப்பை நீங்கள் அஞ்சக்கூடாதா? அந்த நெருப்பை கொண்டு உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாதா?